அத்தியாயம் 3. சகல ஜாதிகளும் அவரின் தேசத்தை பங்கிட்டனர் மற்றும் கர்த்தர் கோபமாக உள்ளார். இதோ, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி, அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தமும். யோவேல் 3:1-2. இரட்டிப்பான தயையில்லாத மற்றும் தண்டனையின் காலம் முடிந்த பிறகு தமது ஜனத்தை வேட்டையாடி சிதறடித்த தேசங்களோடு வழக்காடுவேன் என்று தேவன் கூறுகிறார். கிபி 1878 தொடங்கி தம்முடைய திருவுளச் செயலினால் யூதர்களை தம்முடைய தேசத்தில் கூட்டிச் சேர்த்த தேவன் அவருடைய தேசமான, அதாவது தம்முடைய தேசத்தை பங்கிட்டதற்காக புறஜாதிகளின் தேசங்களோடு வழக்கு இருக்கிறது என்று கூறுகிறார். அவருடைய தேசத்தை புறஜாதிகளின் நாடுகள் எப்படி பங்கிட்டன? யூதர்களின் கூட்டிச் சேர்த்தலை பற்றி விளக்கும் கடைசி கால தீர்க்க தரிசனத்தின் இரண்டாம் முக்கிய நிகழ்வாக முதலாம் உலகப்போர் எண்ணப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகளையும் பாலஸ்தீனம் உட்பட மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவையும் ஆண்டு வந்த துருக்கியர்கள் ஜெர்மனியோடும் மற்றும் மத்திய அதிகார நாடுகளோடும் கைகோர்த்து நேச நாடுகளை எதிர்த்து போரிட்டனர். போரில் ஏற்பட்ட நேச நாடுகளின் வெற்றியின் மூலம் துருக்கி பேரரசானது உடைக்கப்பட்டதால் யூதர்கள் மற்றும் அரேபியர்கள் தங்களுக்கென சுயாதீனமான நாடுகளை கேட்டனர். ஆனால் உலக நாடுகளோ மிகவும் தாராளமாக 22 சுதந்திர அரபு தேசங்களை 54,14,000 சதுர மைல்கள் கொடுத்தன. இந்த பெரிய தேசத்திலிருந்து 1% இடத்தை மட்டும் யூதர்கள் கேட்டனர். 1917 பால்போர் பிரகடனம் மற்றும் 1920 சான் ரெமோ உலக தேசங்களின் மாநாட்டில் யூதர்கள் மற்றும் அரேபியர்களின் கோரிக்கையை ஜோர்டானின் 2 பக்கங்கள் உட்பட நட்பு நாடுகள் ஏற்றுக்கொண்டன. ஏகாதிபத்திய காரணத்திற்காக கிபி 1921 பிரிட்டன் அரசானது பால்போர் பிரகடனத்திலிருந்து மாறி அதில் குறிப்பிடப்பட்டிருந்த 77% இடங்களை பெயர்த்து டிரான்ஸ் ஜோர்டான் அரேபிய அமீரகத்தை ஏற்படுத்தியது. இதன் பின்பு 1922 உலக நாடுகளின் கூட்டமைப்பு பிரிட்டனுக்கு அதிகாரம் கொடுத்து மீதமிருந்த 23% பாலஸ்தீன இடங்களை சமாரியா, யூதேயா, காசா, கோலான் குன்றுகள் மற்றும் கிழக்கு எருசலேம் யூதர்களுக்கு ஒரு தாயக தேசமாக கொடுக்க முடிவு செய்தனர். ஆனால் பிரான்ஸ் அரசின் அழுத்தத்தால் 1923 கோலான் குன்றுகள் சிரியாவிடம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டார்கள். அதன் நிமித்தமாக கர்த்தர் கோபமாக இருந்தார். பெட்ரோலிய ராஜதந்திர சூழ்ச்சி. இதன் பிறகு பெட்ரோலிய எண்ணெய் அரபு நாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்டன. இதன் விளைவாக எண்ணெய் ராஜதந்திரம் உருவாக்கப்பட்டது. பிரிட்டனின் வெளியுறவு கொள்கைகள் அரேபியர்களை சமாதானப்படுத்தி சந்தோஷமடைய வைத்தது. கிபி 1939 பிரிட்டனின் வெள்ளை அறிக்கை யூதர்களின் பாலஸ்தீன வருகையை தடை செய்தது. கொடுமையான இரக்கமற்ற செயலால் அமெரிக்காவும் மற்றும் பல நாடுகளும் கஷ்டப்பட்ட ஐரோப்பிய யூதர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தன. இதனால் 60 லட்சம் யூதர்கள் இனப்படுகொலையால் அழிக்கப்பட்டனர். பிரிட்டன் மற்ற உலக நாடுகளோடு கைகோர்த்து தம்முடைய அதிகாரத்தின் மூலமாக யூதர்களின் வருகையை தடை செய்யாமல் இருந்திருந்தால் மகிழ்ச்சியற்ற மற்றும் பாதிக்கப்பட்ட எவ்வளவு லட்சக்கணக்கான யூதர்கள் பாலஸ்தீனத்தில் தஞ்சமடைந்திருப்பார்கள். இவை எவ்வளவு கொடிதான கூட்டு குற்றங்கள் ஆகும். பால்போர்
பிரகடனம் வெளியிடப்பட்ட சமயத்தில் மகா பிரிட்டனின் பிரதமராக இருந்த லாய்ட் ஜார்ஜ் 1939ஆம் ஆண்டு வெள்ளை அறிக்கையை தேசிய வானொலியில் வாசிக்கையில் இந்த தேச துரோக செயல் மூலமாக பிரிட்டனின் பெயர் கலங்கப்பட போகிறது என்றார். இந்த சமயத்தில் உலக நாடுகள் தேவனுடைய தேசத்தை யூதர்களுக்கு கொடுக்க மறுத்தன. இதனால் கர்த்தர் கோபம் அடைந்தார். இறுதியாக 1922ஆம் ஆண்டில் ஏற்பட்ட உடன்படிக்கையை கடைபிடிக்காமல் குற்ற உணர்வுடன் இருந்த புறஜாதி தேசங்கள் தம்முடைய தார்மீக கடமையாக எண்ணி யூதர்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க முன்வந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஐக்கிய நாடுகள் சபையின் 1947 பகிர்வு திட்டத்தின் மூலம் யூதர்களுக்கு கிடைக்கவிருந்த தேசமானது மிகவும் குறைக்கப்பட்டது. என் தேசத்தை அவர்கள் பங்கிட்டார்கள். ஆதலால் கர்த்தர் கோபமாக உள்ளார். இஸ்ரேல் தேசமானது 1948ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தபோது 6 அரபு நாடுகளின் படைகள் புதிதாக பிறந்த தேசத்தின் மீது படையெடுத்தனர். 100க்கு 1 என்ற எண்ணிக்கையில் குறைவாக இருந்த இஸ்ரேலர்களின் படை தங்களை ஆக்கிரமிக்க நினைத்த அரபு படைகளை விரட்டியடித்து தங்களுக்கு உரிமை உள்ள அந்த பகுதிகளை கைப்பற்றினர். தேசம் யாருடையது என்பதை உலக நாடுகளுக்கு தெய்வீக திருவுளச் செயல் எடுத்து கூறியது. கிழக்கு எருசலேமை ஜோர்டான் ஆக்கிரமித்தது. இதன் பின்னர் அரபு தேசமான டிரான்ஸ் ஜோர்டான் கிழக்கு எருசலேமை கைப்பற்றி அங்கிருந்த யூதர்களை வெளியேற்றி அவர்களின் புனித வழிபாட்டு தலங்களை அழித்தது. இந்த சமயத்தில்தான் எருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக ஆயிற்று. ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்தையும் மீறியதோடு மட்டுமல்லாமல் யோர்தான் நதியின் மேற்கு கரையையும் டிரான்ஸ் ஜோர்டான் பிடித்தது. இதனால் டிரான்ஸ் ஜோர்டான் என்றிருந்த தேசத்தின் பெயரை ஜோர்டான் என மாற்றியது. இன்றோ யோர்தான் நதியின் கிழக்கு கரையையும் மேற்கு கரையையும் ஆக்கிரமித்து ஜோர்டான் ஆட்சி செய்து வருகிறது. ஆனால் மேற்கு கரையை ஆக்கிரமிப்பு செய்த ஜோர்டானின் இந்த செயலை பிரிட்டனும் பாகிஸ்தானும் மட்டும் அங்கீகரித்தன. மாறாக வேறு எந்த நாடுகளும் அங்கீகரிக்கவில்லை. அரேபிய நட்பு நாடுகளான சிரியா, லெபனான், எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவும் ஜோர்டானின் ஆக்கிரமிப்பை வன்மையாக கண்டித்து அரபு கூட்டு நாடுகளின் சபையிலிருந்து ஜோர்டானை வெளியேற்ற வேண்டும் என்றும் கூறியது. 6 லட்சம் அரேபியர்கள் தற்காலிகமாக பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறியதாக கூறப்பட்டாலும் புதிதாக உருவான இஸ்ரேல் தேசத்தை அரபு படைகள் அழிக்க முடியாததால் தற்காலிகமாக சென்றவர்கள் நிரந்தர நிலைமைக்கு தள்ளப்பட்டனர். 6 லட்சம் என்ற தொகை சுத்த பொய் என்று பென் குரியன் தீர்க்கமாக விவாதிக்கிறார். அகதிகளை பற்றிய செய்தியானது ஒரு மிகப்பெரிய பொய். இந்த பொய்யானது எங்கள் மக்கள் மனதிலும் உள்ளது. என்னிடம் அனைத்து எண்ணிக்கையும் உள்ளது. இஸ்ரேல் தேசத்தில் முழுமையாக 30 லட்சம் அரேபியர்களே இருந்தனர். 1,20,000 அரேபியர்கள் மிச்சம் இருந்தனர். யூதர்களை கடலில் தள்ளுவோம் என்று சூளுரைத்த எகிப்து, சிரியா மற்றும் ஜோர்டான் நாடுகளுடன் நடந்த 1967ஆம் ஆண்டின் 6 நாட்கள் போரில் இஸ்ரேலிய படையானது ஆக்கிரமிப்பு பகுதியாக இருந்த எருசலேமை விடுவித்து யூதர்களும் கிறிஸ்தவர்களும் மற்றும் முஸ்லிம்களும் மிக எளிதாக தங்களுடைய புனித வழிபாட்டு தலத்திற்கு சென்று வழிபட வழிவகுத்தது. இதனோடு மேற்கு கரை மற்றும் காசாவையும் இஸ்ரேலிய படைகள் விடுவித்தது. இப்போது நடந்த நிகழ்வுகள் எவ்வளவு எளிதாக மறக்கப்பட்டு விட்டன. ஒப்பிட்டு பார்க்கும்போது சிற்சில தவறுகள் இருந்தாலும் இஸ்ரேல் நிர்வாகம் மிகவும் மனிதத்தன்மையுடன் நடந்து கொண்டது. ஜோர்டானியர்கள் மற்றும் எகிப்தியர்களின் ஆக்கிரமிப்பு பற்றிய உண்மையை கடுமையான உண்மைகள் என்ற பத்திரிகை இவ்வாறாக கூறுகிறது. 19 வருடங்களாக 1967ஆம் ஆண்டு வரை பெயர் மாற்றப்பட்ட மேற்கு கரையை கொடுமையான முறையில் ஆக்கிரமித்து 20 அகதி முகாம்களை அமைத்தது.
டிசம்பர் 55, ஏப்ரல் 57, ஏப்ரல் 63, நவம்பர் 66 மற்றும் ஏப்ரல் 67 ஆண்டுகளில் மேற்கு பாலஸ்தீனியர்கள் புரட்சி செய்கையில் ராஜாவான ஹுசைன் பீரங்கி படைகளை அனுப்பி நகரத்தின் மீது குண்டு பொழிந்து 100க்கும் மேற்பட்ட ஆண், பெண் மற்றும் குழந்தைகளை துப்பாக்கியால் கொன்று குவித்தார். கடந்த 19 வருடங்களாக எகிப்தின் கொடுமையான ஆக்கிரமிப்புக்கு உட்படுத்தப்பட்ட காசா நகரில் சுமார் 8 அகதிகள் முகாம்கள் இருந்தன. இந்த முகாம்களில் அழுக்கடைந்த நிலையில் பாலஸ்தீனர்கள் வலுக்கட்டாயமாக அதிக அளவில் அடைக்கப்பட்டு வாழ்ந்து வந்தனர். எந்த அகதியையும் எகிப்து ஏற்கவில்லை. அவர்களுக்கு இடங்கொடாமலும் கடவுச்சீட்டை கொடுக்காமலும் எகிப்தில் பயணம் மேற்கொள்ளவும் அல்லது வேலை செய்யவும் தடை விதித்தது. இதற்கு மாறாக 1967 ஆண்டிற்கு பிறகு பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் தேசத்தில் வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டனர். தங்களுடைய சக அரேபிய மக்களை 19 வருடங்களாக ஆக்கிரமித்த பிறகு மேற்கு கரையையும் மற்றும் காசாவையும் முன்னேற விடாமல் பொருளாதாரத்தை முடக்கி மிக அதிக வேலையில்லா திண்டாட்டத்தை வேண்டுமென்றே ஜோர்டானும் எகிப்தும் உருவாக்கியது. 1960 ஆண்டு முதல் வேலையில்லா திண்டாட்டம் 35 முதல் 40% தொட்டது மற்றும் அகதிகளின் வேலையில்லா திண்டாட்டம் 83% உயர்ந்தது. ஆனால் இவையெல்லாம் நடைபெற்ற காலத்தில் உலகம் அமைதியாகவே இருந்தது. 1967 ஆண்டில் நடைபெற்ற போரில் இஸ்ரேலிய படைகள் இவ்விடங்களை கைப்பற்றிய பிறகு பாலஸ்தீனிய அரேபியர்களின் தார்மீக உரிமை மற்றும் தேசிய உந்துதலை பற்றி பேச பலர் கண்டுபிடித்தனர். மனிதத்தன்மை கண்ணோட்டத்தோடு காணும் பொழுது இஸ்ரேலின் நிர்வாகத்தில் பாலஸ்தீனியர்களின் நிலைமை அதிகளவில் செம்மைப்படுத்தப்பட்டது. வெறும் 1% மட்டுமே வேலையில்லா திண்டாட்டம் 1989 இருந்தது. தனிநபரின் தலா மொத்த வருமானம் 20 வருடங்கள் குறைவான காலத்திலே 3 மடங்காக உயர்ந்தது. 1967 ஆண்டிற்கு முன்னர் 1147 என்றிருந்த குழந்தைகளின் இறப்பு விகிதம் 1030 என்று மாறியது. ஆனால் மற்ற அரபு தேசத்திலோ குழந்தையின் இறப்பு வீதம் 1080 என்று இருந்தது. 7 அரேபிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் ஆரம்பிக்கப்பட்டது. 1967 ஆண்டுக்கு முன்னர் இங்கு எதுவும் இல்லை. ஆனாலும் இஸ்ரேல் இன்றளவும் தாக்கப்படுகிறது. அரபு தேசங்களிலிருந்து வந்த திரளான யூத அகதிகளை இஸ்ரேல் தேசம் ஏற்றுக்கொண்டது போல அரேபிய நாடுகளும் இதேபோல உண்மையான மனப்பக்குவத்தோடு நடந்திருந்தால் மேற்கு பாலஸ்தீனத்திலிருந்து வந்த தம்முடைய அகதி சகோதரர்களை 40 வருடம் முன்னமே ஏற்றுக்கொண்டிருப்பர். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. பாலஸ்தீனிய அரேபியர்கள் ஒரே மொழியையும் மதத்தையும் மற்றும் கலாச்சாரத்தையும் உடையவர்கள். இவர்களில் 70% பேர் சுற்றியிருந்த அரபு தேசங்களிலிருந்து பண தேவைக்காக சுமார் 3 தலைமுறைக்கு முன்னர் பாலஸ்தீனத்திற்கு வந்தவர்கள். ஆனாலும் 22 அரபு நாடுகள் தங்கள் பாலஸ்தீனிய சகோதரர்களுக்கு உதவ மனமில்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான அரசியல் ஆயுதமாக அவர்களை உபயோகப்படுத்தி வருகின்றனர். இந்த ஈவு இரக்கமற்ற மனித செயல் மாற்றத்தை ஐக்கிய நாடுகள் சபையும் ஆதரிக்கிறது. 1970 ஆண்டின் நடுவில் காசாவில் வாழ்ந்து வரும் பாலஸ்தீன அரேபிய அகதிகளுக்கு புதிய நல்ல தரமான வீடுகளை கட்டித்தர இஸ்ரேல் முயற்சி செய்தது. ஆனால் அரபு நாடுகளின் அழுத்தத்தால் ஐக்கிய நாடுகள் பொது சபை தீர்மானம் 32/90 வெளியிட்டு அகதிகளை வெளியேற்றதற்காக இஸ்ரேலை கண்டித்து திரும்பவும் அதே இடத்திற்கு அகதிகளை அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் ஜனவரி மாதம் 1988 ஆண்டு 10 தொலைக்காட்சி குழுக்களுடன் வந்த ஐநா சபை மூத்த அதிகாரி உண்மை கண்டறியும் பொருட்டு காசாவிற்கு வந்தபோது முழு பழியையும் இஸ்ரேல் மீது சுமத்தினார். இதில்
ஐநா சபையும் உடன்பட்டு இருந்தது. அகதிகள் பிரச்சனை. 1948 பிறந்த இஸ்ரேல் தேசத்தின் மீது 6 அரபு தேசங்களின் படைகள் போர் தொடுத்த சமயத்தில் 6 லட்சம் அரேபியர்கள் வெளியேற்றப்பட்டனர் என்பது நிறைய பேர் கருத்து. ஆனால் அரேபியர்களின் வெறுப்பால் அந்த 6 அரபு தேசத்தில் வாழ்ந்த 8 லட்சம் யூதர்கள் தங்கள் வாழ்க்கைக்காக விரட்டி அடிக்கப்பட்டனர் என்பது பல பேருக்கு நன்கு தெரியவில்லை. இதற்கு சுலபமான தீர்வு அகதிகளை பரிமாறிக்கொள்வதுதான். மிகுந்த பண கஷ்டத்திலும் 8 லட்சம் யூதர்களை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. ஆனால் சக சகோதரர்களான அரேபிய பாலஸ்தீன அகதிகளை அரபு நாடுகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு மாறாக அகதிகள் எல்லாரும் இருட்டாகவும் கஷ்டமாகவும் உள்ள அகதிகள் முகாம்களில் அரபு தேசங்களால் அடைக்கப்பட்டனர். இஸ்ரேலுக்கு எதிராக குரல் கொடுக்க இத்திட்டத்தை ஏற்படுத்தி வெற்றியும் பெற்றனர். எப்படியெல்லாம் வெற்றி பெற்றுள்ளார்கள்? அகதி முகாம்கள். 1967 நடந்த போரில் யூதேயா, சமாரியா, மேற்கு கரை மற்றும் காசாவை தத்தெடுத்தது போல் ஐநா சபையால் பராமரிக்கப்பட்டு வந்த பாலஸ்தீன அகதி முகாம்களை தத்தெடுத்தது. அகதிகள் பிரச்சனை மற்றும் சமாதான நடவடிக்கைகளை சீர்படுத்தி கொள்ள இஸ்ரேல் விரும்பியது. ஆனால் அரேபியர்களோ அதற்கு மறுப்பு தெரிவித்தனர். தந்திர பகடைக்காய்களாக இருந்து வரும் இந்த அகதிகளின் நிலைமையை பார்த்து எல்லோரும் வருத்தப்படுவரே தவிர யாரும் உதவ மாட்டார்கள். மோசமான நிலையில் உள்ள பாலஸ்தீன அகதிகளின் நிலை மிகவும் வருந்தப்படத்தக்கது. ஏனெனில் இச்சூழ்நிலைகள் எல்லாம் அவர்களின் சொந்த அரேபிய சகோதரர்களால் உருவாக்கப்பட்டு நிரந்தரமாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதன் பின்னர் பாலஸ்தீன புரட்சி வெடிக்க ஆரம்பித்தது. 1948 மற்றும் 1967 ஆண்டில் ஏற்பட்ட அகதிகள் பிரச்சனையை தீர்க்க அரபு நாடுகள் மறுத்துவிட்டன என்று பல பேர் கருத்து தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளை பற்றி ஆராய்ச்சி செய்த பிரிட்டனைச் சேர்ந்த நிபுணரான கர்னல் ரிச்சர்ட் ஹென்றி மெய்னர்ஸ் ஏகன் இந்த கண்ணோட்டத்தை கூறுகிறார். பிரிட்டன் தூதரின் வீட்டிற்கு இரவு நேர விருந்திற்காக வந்தவரை பார்த்து கர்னல் கேட்கையில், அரேபியர்களான பெட்ரோலிய வளங்கள் எல்லாவற்றையும் உபயோகித்து பாலஸ்தீன அகதிகளுக்கு நீங்கள் ஏதாவது செய்யலாமே? அதற்கு அந்த லெபனானியர் பதில் கூறுகையில், எங்களிடம் உள்ள பிரமாதமான பிரச்சாரத்தை நாங்கள் அழிக்கப் போகிறோமா என்று உண்மையில் நீங்கள் நினைக்கிறீர்களா? அவை எல்லாம் அரசியல் சுரங்கங்கள். இந்த கூற்று மிகவும் இரக்கமற்ற மற்றும் நெறிகெட்டதென்று உணர்ந்த கர்னலை பார்த்து அந்த லெபனானியர் மேலும் கூறுகையில், அவர்கள் எல்லாரும் சாதாரண மனித குப்பைகள், ஆனாலும் அவர்கள் அரசியலின் தங்க சுரங்கங்கள். பாலஸ்தீன அகதி முகாம்களின் உபயோகத்தன்மையை பற்றி ஒரே எண்ணம் கொண்டு வெவ்வேறு பாஷைகளின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளதை மெய்னர்ஸ் ஏகன் தம்முடைய புத்தகத்தில் மற்ற அரேபியர்களும் இதே கருத்தை கொண்டுள்ளதாக எழுதுகிறார். வீதியில் சென்று பிரச்சனையை உண்டாக்கும் புதிய பாலஸ்தீன தலைமுறை அகதிகள் முகாம்களில் உருவாகி கொண்டு வருகின்றனர். அவர்களின் இளம் வயது முதலே யூதர்களை வெறுப்பதை மட்டுமே கல்வியாக பெற்றனர். ஆனால் 1967 எருசலேம் மற்றும் மேற்கு கரை பகுதிகளை 6 நாள் போரில் இஸ்ரேல் மீட்ட பின்னரே மிகவும் தைரியமாக ஐநா சபை இந்த இடங்களை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் என்று கூறி வருகிறது. 1922 நடைபெற்ற உலக நாடுகளின் கூட்டமைப்பு பாலஸ்தீனம் தேசம் எருசலேம் உட்பட யூதர்களுக்கு சட்ட ரீதியாகவும் தார்மீகமாகவும் மற்றும் வரலாற்று உரிமையும் உள்ளது என்று ஆமோதித்தது. எருசலேம் மீது யூதர்களுக்கு உரிமை உள்ளது என்பதை 1922 உலக நாடுகள் ஆமோதித்திருப்பதால் அந்த உரிமை இன்றளவும் உயிரோடு இருப்பதாக எண்ணலாம். ஆனால் இதன் பின்னரே மிகப்பெரிய அளவிலான எண்ணெய் வளங்கள் அரேபிய தேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன. தங்களுடைய பெட்ரோலிய எண்ணெய் தேவைகளுக்காக
இஸ்ரேல் தேசம் மீதான யூதர்களின் உரிமையை உலக நாடுகள் சமரசம் செய்து கொண்டது. இதனால் இன்றோ அமெரிக்க நிர்வாகமும் மற்றும் ஐநா சபையும் கிழக்கு எருசலேமை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று விளக்கியுள்ளது. ஆனால் கிழக்கு எருசலேமை ஜோர்டான் ஆக்கிரமித்த போது எருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி ஆனது. உண்மையில் இன்றோ எருசலேமின் எந்த ஒரு பகுதியும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இல்லை. பகுக்கப்படாத எருசலேம் நகரம் இஸ்ரேல் தேசத்திற்கு சொந்தமானது. இதே நிலைதான் மேற்கு கரையையும் சாரும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அமெரிக்காவும் மற்றும் உலக நாடுகளும் இஸ்ரேல் அரசு மீது அதிக அழுத்தத்தை கொடுத்து யூதர்களின் வரலாற்று உரிமையான யூதேயா சமாரியா பகுதிகளை மேற்கு கரை விட்டு கொடுக்க கோரி வருகிறது. அவர்கள் என்னுடைய தேசத்தை பங்கிட்டார்கள். இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது கர்த்தர் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறார்? புறஜாதி நாடுகள் மீது கர்த்தர் கோபமாக உள்ளார். யாருடைய தேசம் இது? எப்படி உலக நாடுகள் இஸ்ரேலை வற்புறுத்தி தேசத்தை அராபியர்களுக்கு கொடுக்க முடியும்? கர்த்தருடைய ராஜ்யம் எருசலேமில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்னே மற்றும் இன்று இஸ்ரேலில் யூதர்கள் கூட்டி சேர்க்கப்படும் சமயத்தில் இஸ்ரேலர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் அவர்களின் தேசத்தை என்னுடைய தேசம் என்றும் கர்த்தர் கூறுகிறார். எசேக்கியேல் 38:16, ஏசாயா 11:11. புறஜாதி நாடுகள் மீது கர்த்தர் கோபமாக இருப்பதால் அந்த நாடுகள் அனைத்தையும் யோசபாத்தின் பள்ளத்தாக்கில் தானியேல் 12:1, மத்தேயு 24:21 கூறும் மகா உபத்திரவ காலத்தை குறிப்பதாகும். வரவழைத்து இஸ்ரேலுக்கு எதிராக பாவம் செய்ததால் அந்த நாடுகளை தண்டிப்பார். யோவேல் 3:1-2. அந்த நாடுகளின் முதல் பாவமானது தம்முடைய ஜனங்களை பூமியில் உள்ள நாடுகளுக்குள்ளாக சிதறடித்ததாலும் மற்றும் யூதர்கள் கூட்டிச் சேர்க்கப்படும் காலத்தில் என்னுடைய தேசத்தை பங்கிட்டார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த தேசம் யாருக்கு சொந்தமானது? அரேபியர்களுக்கா? இல்லை, தேசம் கர்த்தருடையது. அவர் அதை இஸ்ரேலின் பிள்ளைகளுக்கு கொடுத்தார். ஆனால் உலக நாடுகள் கொடூரமாக தேவனுடைய தேசத்தை பங்கிட்டனர். தம்முடைய ஜனமான இஸ்ரேலிடமிருந்து 77% இடங்களை பிடுங்கி அரேபியர்களுக்கு கொடுத்தனர். ஆனால் இன்றோ அமெரிக்காவும் மற்ற உலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு தேவன் தந்த இடங்களை அரேபியர்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறது. இதற்கு மாறாக அரேபியர்கள் உள்ளிட்ட பிற தேச அரசாங்கங்களின் நடவடிக்கையையும் இஸ்ரேல் நடவடிக்கைகளையும் கர்த்தர் எப்படி மதிப்பீடு செய்கிறார்? இவர்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படி தீர்ப்பு வழங்கப் போகிறார்? இதனை எரேமியா தீர்க்கதரிசியின் வசனம் மூலமாக காணலாம். உன்னை இரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும் முற்றிலும் தண்டியாமல் விடாமலும் மட்டாய் தண்டிப்பேன். எரேமியா 30:11. புறஜாதி நாடுகளின் அரசாங்கங்கள் அழிக்கப்பட்ட பின்னர் இந்நாடுகளின் மக்கள் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் தலைநகரமாக எருசலேம் விளங்கும். சகரியா 8:20-23 வரை. இஸ்ரேல் தேசத்தையும் எருசலேமையும் பங்கு போடுவதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் வராமல் இஸ்ரேலின் தேவன் பற்றி அறிந்து அவர் வழியிலே நடக்க எருசலேமுக்கு வருவார்கள். இஸ்ரேல் தேசத்தை பங்கிட வராமல் வேதத்தையும் வசனத்தையும் படிக்க வருவார்கள். ஏசாயா 2:1-4 முடிய.